அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 7, 2025 ஆணி 23ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்றைய பொழுது எளிமையான பொழுதாய் முகம் மலர்ந்து அகம் மலர்ந்திட, அனைத்து காரியமும் முழுமையாய் நடந்திட, இன்றைய வெற்றிகள் நாளையும் தொடர்ந்திட பிரபஞ்சம் நமக்கு உறுதுணையாய் நிற்கும். அனைவரும் வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து திங்கட்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக நம்ம இட்லியாக இருங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்து வருகிறோம். நிச்சயமாக இட்லியாக இருங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம அறிவுத்திறனோய் அந்த அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம எதோடு நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா, ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு 7 வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். வார்த்தைகள் சம்பந்தப்பட்டது புத்திசாலித்தனங்கள் 7 வகையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. 1 வார்த்தைகள் சம்பந்தப்பட்டது, 2 தர்க்கம் மற்றும் கணிதம் சம்பந்தப்பட்டது, 3 சங்கீதம் சம்பந்தப்பட்டது, 4 பார்வை மற்றும் இடங்கள் சம்பந்தப்பட்டது, 5 உடல் சம்பந்தப்பட்டது, 6 மனம் சம்பந்தப்பட்டது, 7 மற்றவர்களுடன் பழகுவது. இப்படி 7 வகையான அறிவுத்திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான அறிவுத்திறன் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வார்த்தைகளில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கலாம். அப்போ ரேடியோ ஜாக்கியாக இருக்கிறவங்கெல்லாம் வார்த்தைகள் அவர்களிடம் இருந்து ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனால் அவர்களுக்கு மற்ற அறிவுத்திறன் இருக்குமா? இருக்கலாம். ஆனால் இருக்குமானா, இப்போ உதாரணத்துக்கு சினிமா நடிகர்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சினிமா நடிகர்களை நிறைய நபர்கள் தலைவர்களாக கொண்டாடுவார்கள். ஆனால் அந்த நடிகர்களை இதை நடிகர் சத்யராஜே ஒரு முறை சொல்லியிருப்பார், திரையில் பார்க்கறதுனால நாங்கள் எல்லாம் ஹீரோக்கள் அல்ல, எங்களுக்கு எங்கள் சினிமாவை பற்றி வெளி உலகமே தெரியாது. உலகம், அரசியல், பொருளாதாரம், மற்ற எல்லா விஷயங்களிலும் எல்லாரும் தேர்ச்சி பெற்றிருந்தார் தான் அவன் தலைவனே. ஆனால் சினிமாவில் நடிக்கக்கூடியவர்கள் சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவார். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள், உச்சரிப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் மற்றவர்களுடன் பழகுவதுன்னு ஒரு அறிவுத்திறன் சொல்லியிருக்காங்கல்ல, 7வதா, இது அவர்களிடத்தில் இருக்குமானா குறைவு தான். மனம்னு ஒரு விஷயம் டைகர் கிளப்பில் சொல்லித்தரோம். உடல்னு ஒரு விஷயம். நிறைய பேர் அறிவு ஜீவிகளாக மற்றதுலாம் இருப்பாங்க, தன்னுடைய உடலை கவனிக்காமல் இருப்பாங்க. இப்படி 7 வகையான அறிவுத்திறன் இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்ட்டாக கலட்டி போட்டால் பைத்தியமே பிடித்து விடும். அதாவது இந்த 7 விதமாக பார்ட்டாக கலட்டி போட்டால் நம்மளுக்கு பைத்தியமே பிடித்து விடும்.
சுலபமாக புரிவதற்கு ஒரு வரி போதும் அப்படின்னு சொல்கிறார். 7 வகையெல்லாம் பிரித்ததெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, ரொம்ப சுலபமாக சொல்கிறேன், அதை ஒரே வரியில் சொல்கிறேன். இட்லி என்பது வெற்றிக்கு உதவும், அவ்வளோதான் அவர் சொல்கிறது. இட்லி என்பது வெற்றிக்கு உதவும், அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, மகத்தான பெருவெற்றி. நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் இதில் மாஸ்டர் ஆவதற்கு வழிகாட்டும். இது இல்லாதவர்கள் அறிவுத்திறன் இருந்தாலும் கூட வெற்றி பெறுவதில்லை, இவ்வளவுதான் சங்கதி. ஸோ 7 வகையான அறிவுத்திறன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது, அதை விட்டுடுங்க. ஆனால் இட்லி மட்டும் இருந்தால் போதும் சொல்கிறார். அப்போ இந்த 7ல் எந்த அறிவு இருந்தாலும் அவர்கள் அறிவு ஜீவிகள் அல்ல. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் இட்லியாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்கிறார். டேனியல் கோல்மன் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர், இது தொடர்பாக பல ஆராய்ச்சிகள் செய்த அமெரிக்கர். அவரது ஆராய்ச்சிகளில் ஒன்று, வெற்றி பெற்றவர்களிடம் உள்ள ஒற்றுமை என்ன. அந்த டேனியல் கோல்மன் அப்படிங்கிறவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். இந்த ஆராய்ச்சியில் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வெற்றி பெற்றவர்கள்னு ஒரு பட்டியல் வச்சுருப்போம் அல்லவா, நிறைய இந்தியாவில் வெற்றி பெற்றவர்கள், உலகில் வெற்றி பெற்றவர்கள்னு பல்வேறு பட்டியல்கள் வச்சுருப்போம். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வெற்றி பெற்றவர்களிடம் உள்ள ஒற்றுமை என்ன, அவர்கள் அனைவரிடமும் எந்த சில குணாதிசயங்கள் பொது அம்சமாக அமையப்பெற்று இருக்கின்றன. வெற்றி பெற்றவர்களுடைய ஒற்றுமை என்னன்னு அவர் எடுக்கிறாரு. அதில் என்னென்னா, நிறைய குணாதிசயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். அதில் பொது அம்சமாக அமையப்பெற்றது எது அப்படின்னு பார்க்குறார். இதை கண்டுபிடிக்க அவர் மொத்தம் 121 நிறுவனங்களில் 181 நபர்களிடம் விவரங்கள் சேகரித்தார். 121 கம்பெனிகளிலிருந்து 181 நபர்களிடத்தில் அவர் விவரங்களை சேகரிக்கிறார். அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்கள். அவர்களிடம் இருந்த பல குணாதிசயங்களை பட்டியலிட்டார். அவற்றில் முக்கிய குணாதிசயங்களாக கண்டுபிடிக்கப்பட்டவை இவைதான். அவர் கண்டுபிடிச்சிட்டார். என்ன அப்படின்னா, எது அந்த வெற்றி பெற்றவர்கள் 181 பேரை பட்டியல் எடுத்து அந்த பட்டியலில் அவர் கண்டுபிடிக்கிறார். என்னென்னா, நம்பகத்தன்மை, அனுசரித்து போகும் குணம், இணைந்து பணியாற்றும் திறன். நம்பகத்தன்மை, அனுசரித்து போகும் குணம், இணைந்து பணியாற்றும் திறன். அப்போது அனுசரித்து போகிறதும் இணைந்து பணியாற்றுறதும் என்னையை கேட்டால் ஒன்று தான். ஒருத்தவங்களோட நம்ம இணைந்து போயிட்டாலே அனுசரித்து போவதற்கு சமந்தான். அப்போது நம்பகத்தன்மையும் அனுசரித்து போகுதலும், மூன்றாவதாக அவர் சொன்னதையும் எடுத்துக்கொள்வோம், இணைந்து பணியாற்றுதலும். இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. அப்போது தோல்வியாளர்களை நாமளே புரிந்து கொள்ள முடியும். எங்கே தோற்று விடுகிறார்கள், நம்பகத்தன்மையை விட்டு விடுகிறார்கள், அனுசரித்து போகுதல் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட அறவே இருக்காது, இணைந்து பணியாற்றுதல் அப்படிங்கிறதும் இருக்காது. இந்த 3 திறனும் உள்ளடக்கியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இங்கே இணைந்து பணியாற்றுவது என்பதெல்லாம் அலுவலகங்களில் உள்ளவர்களுக்குத்தான் என்று தோன்றலாம். அவர் சொல்கிறார், ஏதோ இணைந்து பணியாற்றுதல் அப்படின்னு சொல்லவும் ஏதோ வேலை பார்ப்பவர்களுக்கு இடையே அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தோணலாம். இணைந்து என்றால் எங்கெங்கே மனிதர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவைப்படும் குணம்தான் இது. எங்கெல்லாம் மனிதர்களோடு, ஏன்னா இன்றைக்கி உலகமே 2 மனிதன் இணைந்தால்தான் உலகமே இணைய முடியும். இன்றைக்கி நம்ம எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அந்த பொருளை யாரோ ஒரு நபர் தயாரித்திருந்தால், கொடுத்திருந்தால், உருவாக்கி இருந்தால் அதைத்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ நாம் யாருமே தனிநபர் கிடையாது. எல்லோரோடும் ஒன்றிணைந்து தான் இருப்போம், இணைந்து தான் இருப்போம். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இணைந்து என்றால் எங்கெங்கே மனிதர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவைப்படும் குணம்தான் இது. குடும்பத்தில் ஏனைய உறுப்பினர்களுடன் சேர்ந்து வாழ, பள்ளியில் சக மாணவர்களுடன் சேர்ந்து பழக என எவருக்கும் தேவைப்படும் குணாதிசயம். ஸோ குடும்பத்திலேயே இன்றைக்கி 2லிருந்து 5லிருந்து 10 நபர்கள் இருப்போம். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம சேர்ந்து வாழணும்னா எல்லாரோடையும் இணைந்து இருந்து தான் முடியும். அதே போல் பள்ளிகளிலோ, கல்லூரிகளிலோ, தொழிலகங்களிலோ, அலுவலகங்களிலோ நாம் நிச்சயமாக சக மாணவர்கள் இடத்துலோ சக பணியாளர்கள் இடத்துலோ இணைந்திருந்தால்தான், அந்த இணைந்திருத்தல் தான் அந்த குணாதிசயம் அப்படின்னு சொல்கிறார்.
இவற்றில் எதுவுமே அறிவு சம்பந்தப்பட்டவை அல்ல. அதான் இங்கே நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்தோமா, அறிவு சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கா? அதை பயன்படுத்தணுங்கிறது தான் அறிவு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இவற்றில் எதுவுமே அறிவு சம்பந்தப்பட்டவை அல்ல, எல்லாமே சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி குழந்தைகளுக்கு பயிற்சி சொல்லி கொடுப்போம். சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் தான் நம்மளை நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கில்லு தான். ஆனால் இது அறிவு கிடையாது. இந்த திறனை வளர்த்து கொள்ளலாம். இது எங்கேயாவது போய் படிச்சுட்டு வரணுமா, ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணுமா, அதெல்லாம் இல்லை. நாம் இதை பழக பழக இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்லவா, நம்ம டைகர் குழுமத்தில் நிறைய பயிற்சிகளை நித்தம் செய்கிறோம். இந்த பயிற்சிகளை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நித்தம் பழகுகிறோம். நித்தம் நம்ம இப்போது நீங்கள் சீர்கோட்டில் ஒரு நேர்கோட்டில் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் தினசரி ஒரே மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, இதுக்கு போய் ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அதை நித்தம் பழகணும். அதுபோல தான் இந்த சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது பழகுதல் தான். இதை பழகிட்டால் நமக்கு அறிவு வந்துடும் சொல்கிறாரு. இதே போல் இன்னும் பல ஆராய்ச்சிகள் MBA படிக்கும் மாணவர்களிடம் அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று ஆராய்ச்சி செய்ததில், இப்போ ஆராய்ச்சி என்ன போகுது அப்படின்னா MBA ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போகுது. அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று ஆராய்ச்சி செய்ததில் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மற்றும் இனிஷியேட்டிவ் ஆகியன என்று தெரிய வந்தது. ஸோ கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும், இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரெண்டும் தேவைப்படுது. கம்யூனிகேஷன் என்றால் தொடர்பு கொள்வது, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்றால் ஒருவருக்கொருவர் உள்ளார்ந்த நல்ல உறவு பேணுவது, இனிஷியேட்டிவ் என்பது ஆர்வமுடன் முயற்சி மேற்கொள்வது. அப்போது தொடர்பு கொள்ளல், ஒருவருக்கொருவர் உள்ளார்ந்த நல்ல உறவு பேணுவது, ஆர்வமுடன் முயற்சி மேற்கொள்வது, எதையும் எவரும் சொல்லாமலே தானே எடுத்து செய்வது, இந்த மூன்றும் இருந்தால் போதும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அப்போது கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதும் இந்த மூணாவதாக ஒன்று சொல்கிறாங்க, எதையும் எவரும் சொல்லாமலே தானே எடுத்து செய்வது. இந்த மூணு விஷயமும் MBA ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுதான். மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரே சமயத்தில் பல்வேறு ப்ராஜெக்டுகளை கையில் எடுக்கும். பெரிய நிறுவனங்கள்லாம் ஒரே நேரத்தில் நிறைய ப்ராஜெக்டுகளை எடுக்கும். ஒரு உதாரணத்திற்கு கூகுளை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண தேடு இயந்திரமாக இணையத்துக்கு அறிமுகமான கூகுள் இன்னைக்கு இன்டர்நெட் உலகின் முடிசூடா சக்கரவர்த்தி என்கிற கூகுளின் பணிமனை ஒரு முறை சென்று பாருங்கள். ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட மென்பொருள்கள், இணைய உபயோகப் பொருள்களை தயாரித்து ட்ரையல் விட்டு கொண்டிருப்பார்கள். ஆசிரியர் எழுதும்போது இந்த புத்தகம் எழுதி 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. அப்பொழுதே அவர் சொல்லியிருக்காரு, கூகுள் எத்தனை ஒரு தேடு பொருளாக தானே வந்துச்சு, ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி தான் அந்த நிறுவனம் உள்ளே வந்துச்சு. இன்றைக்கி கூகுள் அப்படின்னு அவர் அப்போ எழுதியிருக்கிறார். இன்றைக்கி ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துலேயும் கூகுள் அனைத்தும், அப்போது ஒரு சர்ச் இன்ஜினாக மட்டும் அவங்க இல்லை, அவங்களுக்குள்ள எத்தனை மென்பொருள்கள், இணைய உபயோகப் பொருட்களை தயாரித்து ட்ரையல் விட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா மெட்டான்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் பார்த்திங்கன்னா புதிதாக நீங்கள் இப்போ முதல்ல சொன்னால் தான் டைப் படிக்கும், இப்போல்லாம் நினச்சாலே டைப் படிக்கிற மாதிரிலாம் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? ஒவ்வொரு வேலைக்கும் குறிப்பிட்ட சில நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு குழுவாக்கி விடுவார்கள். தாலி கற்றுக்கொள்ளாத குறைதான். இரவு பகலாக அந்த குழு கூடி அமர்ந்து ஆராய்ச்சிகள் செய்து பொறுப்புகளை உரிய நேரத்தில் செய்து முடித்துவிடும். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, கூகுளில் மட்டும் இது எப்படி சாத்தியம், பெரிய பெரிய நிறுவனங்களில் மட்டும் இது எப்படி வெற்றி பெறுகிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு டீமை உருவாக்குவாங்க. அந்த டீம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தாலி கட்டி கொள்ளாத குறைதான் சொல்கிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட கணவன் மனைவி எப்படி இருப்பார்களோ அதுபோல் தங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது எத்தனை மணி ஆனாலும் சரி, அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக ஒன்று கூடி ஒரு விஷயத்தை அவர்கள் செயல்படுத்தும் பொழுது அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்.
அதாவது ஆராய்ச்சிகள் செய்து பொறுப்புகளை உரிய நேரத்தில் செய்து முடித்துவிடும். தனிநபர்கள் தனித்தனியே செய்யும் காரியங்களை விட ஒரு சிறு குழு ஒருவருக்கொருவர் கலந்து பேசி வேலைகளை பகிர்ந்து கொண்டு செய்து அவ்வப்போது ஒப்பிட்டு சரிபார்த்து ஆலோசனைகள் வழங்கப்பெற்று செய்யும்போது செயல்திறன் பல மடங்கு கூடிவிடும் என்பது கண்டுபிடிப்பு. இதைத்தான் இன்டர்பர்சனல் ஸ்கில் என்கிறார்கள். ஸோ ஒரு தனிநபராக தனித்தனி நபர்களாக செய்து கொண்டிருந்தால் அது வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமானு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன குழு, ஒரு டீம் உருவாயிடுச்சு அப்படின்னா அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் கலந்து பேசி விட்டு கொடுத்து, நீ இந்த நேரத்தில் இதை செய், நான் அந்த நேரத்தில் அதை செய்கிறேன், உனக்கு இந்த நேரத்தில் ஓய்வு தேவைப்படுதா, அந்த நேரத்தில் இன்னார செய்ய வைப்போம்னு இப்படி ஒரு குழு, ஒரு டீம் செய்தால் அங்கே வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதைத்தான் இன்டர்பர்சனல் ஸ்கில் என்கிறார்கள். எதற்கு இது என்றால், ஒரு காரியத்தை பலர் கூடி செய்யும்போது அறிவுடன் சம விகிதத்தில் அவரவர் உணர்ச்சிகளும் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இந்த இடத்துல நம்ம அதைத்தான் அழுத்தமாக பார்க்கணும். இப்படி டீமாக செய்யும் பொழுது அறிவோடு சேர்ந்து சம விகிதத்தில் அவரவர் உணர்ச்சிகளும் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. அறிவு மிகுந்தால் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள், உணர்ச்சி மிகுந்தால் அடங்குடா மவனே என்று தலையில் ஒரு செல்ல தட்டு தட்டி உட்கார வைப்பார்கள். அப்படி செய்துதான் ஆக வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. ஒரே கருத்துள்ள ஒரு குழுவினர் அறிவு தளத்திலும் சரி உணர்ச்சி தளத்திலும் சரி ஒரே வேகத்தில்தான் பொதுவில் பயணம் செய்வார்கள். ஒரு டீமாக செயல்படும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அறிவை கூட ஏற்றுக்கொள்வார்கள், சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த உணர்ச்சியை வெளிக்காட்டவே விட மாட்டாங்க, அப்படியே அடக்கி வச்சுருவாங்க. இந்த உணர்ச்சிங்கிறது பல்வேறு வகைப்படும். இதை பற்றி நம்ம போன வாரம் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அப்படியே வந்துடலாம். இதனால்தான் குழுவாக செயல்படும் பணிகள் மிகப்பெரிய வெற்றிகளை காண்கின்றன. எப்படிப்பட்ட திறனுள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற பரிசோதனைகள் ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள் 1171 பேர், சேல்ஸ்மேன் 1000 பேர், பல்வேறு கம்ப்யூட்டர் மற்றும் இன்ஜினியர் நிறுவனங்களில் பணியாற்றும் பல்லாயிரக்கணக்கானவரிடம் செய்து பார்த்து விட்டார்கள். பரிசோதனைகளை எத்தனை முறை எங்கே செய்தாலும் கிடைத்த முடிவு என்னவோ ஒன்றுதான். உணர்ச்சிகளின் மீது கட்டுப்பாடு உள்ளவர்கள்தான் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதே அது. இதன் ஒரு வரி சுருக்கம் இதுதான். உங்கள் ஐக்யூ உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை பெற்றுத்தரலாம். ஆனால் அதில் முன்னேறி பெரிய இடத்துக்கு போக வேண்டுமென்றால் நீங்கள் இட்லியாக இருக்க வேண்டும். அதாவது இட்லி தான் சூப்பர் ஸ்டார். இப்போது நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது 1171 பேர் ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகளை வச்சு பார்த்துருக்காங்க. சேல்ஸ்மேன் ஒரு 1000 பேரை, அப்புறம் பல்லாயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்கள், இன்ஜினியர்கள், இவங்களையெல்லாம் எடுத்து வச்சு எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் முடிவு அப்படிங்கிறது ஒன்று தான். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வரி சுருக்கம் இதுதான். உங்களுக்கு ஐக்யூ ஒரு நல்ல உத்தியோகத்தை பெற்றுத்தரும். நல்லா படித்தேன், நல்லா எக்ஸாம் எழுதினேன், நல்லா நான் புத்தகங்களையெல்லாம் வாசித்தேன், இதன் வாயிலாக நான் என்ன பண்ணலாம்னா நல்ல வேலையை பெறலாம். ஆனால் அதில் முன்னேறி பெரிய இடத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கி சுந்தர் பிச்சையை சொல்கிறோம், அவர் கூகுளில் அவர் தான் டாப்புன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே ஐக்யூ தேவையில்லை, இட்லி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்லி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம இடைவேளைக்கு பிறகு இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். காரணம், நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை பருகி முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதலாவதாக தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருந்தது என்பதை குறிப்பிடுங்கள். இதுதான் முதல் கேள்வி. தினசரி நடவடிக்கை அறிக்கை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா?
இரண்டாவது கேள்வி, நம்ம வந்து ஒரு 7 வகையான அறிவுத்திறன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் அல்லவா? அதாவது வார்த்தைகள் சம்மந்தப்பட்டது, தர்க்கம் மற்றும் கணிதம் சம்மந்தப்பட்டது, சங்கீதம் சம்மந்தப்பட்டது, பார்வை மற்றும் இடங்கள் சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது, மற்றவர்களுடன் பழகுவது அப்படின்னு ஒரு 7 வகையான அறிவு. இதில் உங்களிடத்தில் எவைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை குறிப்பிடுங்கள். 7 இருக்கா, இல்லை 6 தான் இருக்கா, எது விடுபட்டு போனதுன்னு சொல்லலாம். இல்லை உங்களிடத்தில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே உங்களை ஒரு எடை போட்டு பார்த்தல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் கேட்க வர்ற கேள்வி. வார்த்தைகள் சம்மந்தப்பட்டது, தர்க்கம் மற்றும் கணிதம் சம்மந்தப்பட்டது, சங்கீதம் சம்மந்தப்பட்டது, பார்வை மற்றும் இடங்கள் சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது, மற்றவர்களுடன் பழகுதல் சம்மந்தப்பட்டது. இந்த 7ல் உங்களுக்கு எவைகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை போல தான் நான் எண்ணுகிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் என்ன பதில் சொல்கிறீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி கிட்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதாக இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக நம்ம வந்து இட்லியாக இருங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் 3வது அத்தியாயம் முடித்தோம். இப்போ 4வது அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். 4வது அத்தியாயத்தின் தலைப்பு ஆவியா சாதமா. இது எல்லாமே அவர் கிட்டத்தட்ட இட்லிங்கிற உணவு அதை ஒத்து தான் அவர் சொல்லுவார். அதனால் முழுக்க முழுக்க நீங்கள் அப்படியே பாருங்கள். 4வது தலைப்பு ஆவியா சாதமா. பாண்டியன் அவசரமாக அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். 2வது அத்தியாயத்தில் பார்த்தோமே அதே பாண்டியன் தான். எந்த பாண்டியன் என்று உங்கள் எல்லாருக்குமே நினைவுக்கு வந்திருக்கும். ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் அவரை வந்து ஒரு நபர் மாட்டி விடுவார். அப்போ அவர் கோபப்படுவார். இந்த விஷயம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதையே தான் சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து நல்லவர் தானே. ஸோ அவரை வந்து சமத்து பாண்டியன், அதே சமயம் கொஞ்சம் அசட்டு பாண்டியன். கம்பெனியில் தான் அவர் தலையில் மிளகாய் அரைக்க ஆள்கள் காத்திருக்கிறார்கள் என்றால் வீட்டிலுமா? அதாவது நம்ம கம்பெனியில் அவர் தலையில் மிளகா அரைச்சதை நம்ம பார்த்தோம். இப்போ அவர் என்ன சொல்கிறார் ஆசிரியர் அப்படின்னா, வீட்டிலையும் அப்படி பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள். அவர் மகன் வெங்கட், அவர் கிளம்பும் நேரத்தில் தயங்கி தயங்கி வழியில் நின்று கொண்டிருக்கிறான். என்ன வெங்கட், ஏதாவது வேணுமா? ஒன்றுமில்லப்பா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்னை நீங்கள் கொண்டு போய் விட முடியுமா? வந்து சரி வேணாம், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும். நெகிழ்த்து போன பாண்டியன், சேச்சே, உன்னை விடவா எனக்கு ஆஃபீஸ் முக்கியம்? உன்னை ஸ்கூலில் விட்டுட்டே போகிறேன், கிளம்பலாமா என்று மகனை அன்புடன் அழைத்து கொண்டு கிளம்புகிறார். போகிற வழியில் அவசரமாக வண்டியை நிறுத்த சொன்ன வெங்கட், அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து வாங்கணும், மறந்துட்டேன், இன்றைக்கி தான் கடைசி, ப்ளீஸ்ப்பா. பாண்டியன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கிறார். வெங்கட் ஒரு பாடத்தில் ஃபெயில். விஷயம் புரிந்து விட்டது. கம்பெனிக்கு வேறு நேரமாகிவிட்டது. வேறு என்ன செய்ய முடியும்? பல்லை கடித்து கொண்டு கோபத்தை மென்று விழுங்கியபடியே வேண்டா வெறுப்பாக கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். வா, வந்து ஏறி தொலை. ஸ்கூட்டர் பறக்கிறது. வெங்கட் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இது ஒரு சம்பவம். ரங்கராஜன் பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் உயர் அதிகாரி. அன்று அதிகாலை அவர் டெல்லிக்கு விமானத்தில் போக வேண்டும். 4:45க்கு அவர் வீட்டுக்கு வர வேண்டிய கால் டாக்ஸி 5:15 வரை வரவே இல்லை. முக்கியமான மீட்டிங், விமானத்தை தவற விட்டுவிடக்கூடாது. ரங்கராஜனுக்கு உள்ளுக்குள் பதற்றம். ஒரு வழியாக கால் டாக்ஸி வருகிறது. ரங்கராஜன் வேகமாக வெளியே வருகிறார். டிரைவரை பார்த்ததும் புன்னகை செய்கிறார். டிரைவரும் பதிலுக்கு ஒரு புன்னகையை அளித்தபடியே குட் மார்னிங் சார். ரங்கராஜன் எதுவும் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மனதுக்குள் இப்பொழுது கிளம்பி வேகமாக போனால் போதும், சரியாகவே இருக்கும் என்று நினைத்து கொள்கிறார்.
தாமதமாக வந்தது பற்றி ஒன்றும் கேட்கவில்லையே என்று டிரைவர் மனதில்தான் குறுகுறுப்பு. தலைக்கு மேலிருக்கும் கண்ணாடியில் அடிக்கடி பின் சீட்டில் அமர்ந்திருக்கும் ரங்கராஜன் முகத்தை பார்க்கிறார் டிரைவர். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கரெக்டாக டயத்துக்கு போயிடலாம். சொன்னபடியே மிகவும் சாமர்த்தியமாக ஓட்டி சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ரங்கராஜன் எந்தவித பதற்றமும் இன்றி விமானத்தை பிடிக்கிறார். அடுத்து ஒரே அலுவலகத்தைச் சேர்ந்த சில நண்பர்கள் சேர்ந்து டூர் போயிருக்கிறார்கள். இரவு வேளை. உற்சாகமாக பானத்தோடு பார்ட்டி ஆரம்பிக்கிறது. சுந்தரலிங்கம் கொஞ்சம் குடித்தாலே அதிகம் கலாட்டா செய்பவர். அவருக்கு கந்தசாமி என்ற இன்னொரு அதிகாரியை பிடிக்காது. கந்தசாமி அந்த டூருக்கு வரவில்லை. ஆனால் கந்தசாமியின் உதவியாளர் மோகன் வந்திருந்தார். சுந்தரலிங்கத்துக்கு 2வது ரவுண்டிலேயே நிதானம் போய்விட்டது. ஏதேதோ பேச ஆரம்பித்தவர் கந்தசாமியை பற்றி கடுமையாக கச்சேரி பண்ண ஆரம்பித்து விட்டார். மோகன் குடிக்கவில்லை. அவரும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய பாஸை பற்றி பேச சுந்தரலிங்கம் தன் கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை மோகனை பார்த்து வீசினார். அது மோகனின் தாடையை கிழித்து விட்டது. சுந்தரலிங்கம் இதோடு விட்டுவிடவில்லை. மேலும் மேலும் அவர் கந்தசாமியை திட்டி தீர்க்க அவருடன் இருந்த 2 பேர், அவன் கிடக்கிறா சார், நல்லா வேணும், உங்ககிட்டவா அப்படி பேசுறது, விடுங்க சார், சின்ன பையன் என்றபடி அவரை அங்கிருந்து அழைத்து சென்றனர். அவரும் மெதுவாக அடங்கி போனார். அடுத்தது பெரிய எழுத்தாளர் ஒருவரை ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டிக்காக அழைத்திருந்தது. அன்று பதிவு செய்துவிட்டு மற்றொரு நாள் ஒளிபரப்புவார்கள். கிளம்பி போனவரை ஒரு அறையில் உட்கார வைத்துவிட்டு ஆபீஸ் பாய் போய்விட்டான். வேறு யாரும் அங்கே இல்லை. அரை மணி நேரம் ஆயிற்று. யாருமே வரவில்லை. எழுத்தாளருக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ஒருவர் அந்த அறைக்கு வந்தார். நீங்கள் தானே சார் பேட்டிக்கு வந்திருக்கீங்க என்று கேட்டுவிட்டு மடிக்கப்பட்ட காகிதம் ஒன்றை பிரித்தபடி உட்கார்ந்தார். எழுத்தாளர் கை கடிகாரத்தை பார்க்க பேட்டி எடுக்க வந்தவர், சாப்பிட போயிருந்தேன் என்று நிதானமாக சொல்லிவிட்டு, அதில் ஒன்றும் தப்பில்லை என்று சேர்த்து கொண்டார். எழுத்தாளர் ஆயிற்றே, சும்மா விடுவாரா? கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது. சாப்பிட போனது தப்பில்லை, அதை நீங்களே தப்பில்லைன்னு சொல்கிறது தான் தப்பு என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டார். கோச்சுக்காதீங்க சார், நீங்கள் எழுதின புத்தகங்களை பற்றி சொல்லுங்கள் என பேட்டி எடுப்பவர் ரிகர்சல் எடுப்பது போல பேச்சை மாற்றினார். எழுத்தாளரோ உசுனத்துடன், ரிகர்சல் எல்லாம் வேண்டாம், நேர கேமரா முன்னாலேயே போயிடலாம் என்றார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பேட்டி எடுப்பவர் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் சொல்வது போல, அப்போ பேட்டியை இன்னொரு நாள் வைக்கலாமே என்றார். எழுத்தாளரும் கொஞ்சமும் தயங்காமல் நல்லது என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினார். அடுத்தது தொழிற்சாலை ஒன்றில் நிர்வாகத்துக்கு தொழிலாளர்களுக்கும் இடையே பிரச்சனை. தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு நிறுவனத்தின் மீது பொது மேலாளருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நிகழ்ந்த பொழுது தொழிற்சங்க தலைவர் ஏதோ ஒன்று சொல்ல பொது மேலாளர் கோபத்தில் கண்ணாடி மேசையில் ஓங்கி அடித்தபோது அது உடைந்து தெரிக்கிறது. அவ்வளவுதான். தொழிற்சங்க நிர்வாகிகள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதெப்படி ஒரு ஜிஎம் எங்களிடம் இப்படி மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளலாம்? அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும் வரை இங்கிருந்து போக மாட்டோம் என்று சொல்லி பொது மேலாளரை சுற்றி அமர்ந்து கெரோ செய்ய ஆரம்பித்து விட்டனர். கடுமையான கோஷங்கள் எழ ஆரம்பித்தன. இங்கிருந்து நீங்கள் வெளியேறாட்டா போலீஸை கூப்பிடுவேன், என் உயிருக்கு ஆபத்துன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்று பொது மேலாளர் சொல்ல, விஷயம் கேள்விப்பட்டதும் நிறுவனத்தின் மனிதவள மேலாளர் கண்ணன் அங்கே வந்தார். அவர் மனிதர்களை புரிந்து வைத்திருப்பதில் சமர்த்தர். உள்ளே வந்ததும், என்ன பார்த்திபன் என்று உரிமையோடு தொழிற்சங்க தலைவரின் தோளில் கை போட்டு பேச ஆரம்பிக்கிறார். பொது மேலாளரை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் பொது மேலாளரை பார்த்து கை நீட்டி ஆவேசத்துடன் ஏதேதோ சொல்ல, கண்ணன் எல்லாவற்றையும் சிறு ஆச்சரியம் கலந்த அக்கறையுடன் கவனிக்கிறார். சரி வாங்க என்று நிதானமாக தொழிற்சங்க தலைவரை அறையின் இன்னொரு பக்கத்துக்கு அழைத்து செல்கிறார். சரியான சமயத்தில் பொது மேலாளர் தொழிலாளர்களுக்கு செய்த பல நன்மைகளை வரிசையாக எடுத்து சொல்லி, விடுங்க வாங்க என்று சொல்ல, தொழிலாளர்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கின்றனர். உடனே சமயோகிதமாக, எந்திரிக்க, இங்கே என்ன சாப்பாடை போட போகிறாங்க என்று கொஞ்சம் வேடிக்கை கலந்து சொல்லிவிட்டு, என்னையும் உங்கள் தலைவரையும் ஜிஎம்மையும் தனியாக விடுங்கப்பா, நாங்கள் பேசிக்கிறோம் என்று மற்றவர்களை அங்கிருந்து வெளியேற்றுகிறார். போலீஸ் அளவுக்கு போக வேண்டிய பிரச்சனையை சுலபமாக தீர்ந்தது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படி எத்தனையோ சம்பவங்கள், உணர்வுகளை தூண்டும் சம்பவங்கள். யார் யாரோ எப்படி எப்படியோ நடந்து கொள்கிறார்கள்.
நாம் சீண்டப்படுகிறோம், உணர்வுகளுக்கு பலியாகிறோம், நிலைமை மோசமாகிறது, பிரச்சனை பெரிதாகிறது. ஆனால் அதே சமயத்தில் உணர்ச்சி வயப்படாமல் நம்மால் சூழ்நிலையை திறமையாக கையாளவும் முடியும். முதல் சம்பவத்தில் பார்த்த வெங்கட் சின்ன பையன்தான். ஆனால் அவன் தன் தந்தையுடன் பிரச்சனையை அதிகமாக்கி கொள்ளாமல் அவருடைய கோபத்தையும் திறமையாக சமாளித்து விட்டான். அவன் செய்ததெல்லாம் நேர தேர்வு, அமைதி காத்தல், வருந்தியது. இதனால் அவனுடைய அப்பாவால் அதிகம் கோபம் கொள்ள முடியவில்லை. அவன் மட்டும் வீட்டிலேயே ப்ராக்ரஸ் கார்டை நீட்டியிருந்தால் பாண்டியன் கண்டிப்பாக மகனை அடித்திருப்பார். அந்த சந்தர்ப்பத்தை புத்திசாலித்தனமாக தவிர்த்த அவரது மகன் ஓர் இட்லி. ரங்கராஜனும் இட்லி தான். அப்போதைய தேவை உடனடியாக ஏர்போர்ட் போக வேண்டும். அதை டிரைவர் ஒத்துழைப்பின்றி செய்யவே முடியாது. எனவே டிரைவரின் தாமதத்தை குத்திக்காட்டி சண்டை போடவில்லை. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமயோகிதமாக செயல்பட்டதால் அவர் காரியம் கச்சிதமாக நடந்து முடிந்துவிட்டது. சுந்தரலிங்கம் கந்தசாமியின் உதவியாளரை கண்ணாடி டம்ளரால் அடித்தது எந்த விதத்தில் நியாயம் இல்லைதான். ஆனால் அங்கே அப்பொழுது நியாயம் பேசிக் கொண்டிருந்தால் பிரச்சனை இன்னும் அதிகமாகும். தவிர பேசுவதால் ஒன்றும் நியாயம் கிடைக்கப் போவதும் இல்லை. அவர் செய்தது சரிதான் என்று சொல்லி அவரை அந்த இடத்தில் இருந்து நகர்த்திய அந்த 2 பேரும் பிரமாதமான இட்லிகள். வேறு என்ன செய்திருந்தாலும் குடிபோதையில் இருப்பவரை சமாதானப்படுத்த முடியாதல்லவா? அடுத்து வந்த எழுத்தாளர் மேல் எந்த தவறும் இல்லை. ஆனால் நடந்த நிகழ்ச்சியால் இருவருக்கும் நஷ்டம்தானே. தொலைக்காட்சிக்கு ஒரு சிறந்த எழுத்தாளரின் பேட்டி கிடைக்காமல் போனது, எழுத்தாளருக்கு லட்சக்கணக்கான மக்களை சென்றடையும் வாய்ப்பு இல்லாமல் போனது. இருவருமே வேகாத இட்லிகள். தொழிற்சாலையின் பொது மேலாளர் கெரோ செய்து தொழிற்சங்கத்தினர் மீது சார்ஜ் ஷீட், மெமோ என நடவடிக்கை எடுக்காமல் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்த மனிதவள மேலாளர் கண்ணன் எப்படிப்பட்டவர்? சந்தேகமே இல்லை, அதிபுத்திசாலிதான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலையின் சூட்டை தணிக்கச் செய்வதில் விற்பனர். இல்லாவிட்டால் ஸ்ட்ரைக், லாக் அவுட் என்று நஷ்டத்துக்கான அத்தனை சாத்தியங்களையும் கம்பெனி சந்தித்திருக்கும். இந்த அனைத்து சம்பவங்களுக்கும் அடிப்படை ஒன்றுதான். அந்த கணத்தில் நாம் விட்டு கொடுக்கிறோம் அல்லது இறங்கி வர வேண்டியிருக்கிறது. எதிராளி அற்ப சந்தோஷத்திற்காக அழிக்க நேரிடுகிறது என்றாலும் இறுதியில் வெற்றி நம்முடையதாகவே இருக்கிறது. கோபம், வெறுப்பு, காழ்ப்பு போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். அவற்றை அடக்கி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதன் மூலம் வெற்றியின் படிக்கட்டுகளின் மீது வேகமாக ஏற முடியும். கட்டிய மனைவியை வெட்டிவிட்டு ஆயுள் முழுக்க சிறையில் தவிக்கும் கணவன், வாயை மூடிக்கொண்டிருக்க தெரியாமல் எதிர்த்து பேசி நல்ல வேலையை இழந்தவர்கள், பிரச்சனையை கண்டு பயந்து அதிலிருந்து தப்பிக்க வழி என்று நினைத்து தூக்கு மாட்டிக்கொண்டவர்கள், தான் கவரிமான் போன்றவன் என்று தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வரக்கூடிய அத்தனை நல்லெண்ணவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வரட்டு ஜம்பம் பேசி கொண்டிருப்பவர்கள், செய்து முடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்க போகும் இடங்களில் எல்லாம் நீதியை நிலைநாட்டுகிறேன் என்று பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு விடுபவர்கள், வாழ்நாள் முழுக்க பேசிக்கொள்ளாமல் இருக்கும் கணவன் மனைவி, பெற்றோரையே வீட்டை விட்டு வெளியே துரத்துபவர்கள் என பலதரப்பட்ட பாத்திரங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை எப்படி சொல்ல வேண்டும், எங்கே யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் யாருக்காவது சொல்லித்தர முடியுமா? இதுதான் சரியான வழி, மற்றவை சரியில்லை என்று வாழ்க்கைக்காக எழுதப்பட்ட கோனார் நோட்ஸ் ஏதாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது ஏன் பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை? அல்லது தெரிந்திருந்தும் சிலரால் ஏன் அவற்றை கடைபிடிக்க முடியவில்லை? அடிப்படை இதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள், 2 காதுகள் இருப்பது போல உள்ளுக்குள் அறிவு, உணர்ச்சி என்கிற வேறு தேவதைகள் குடிகொண்டிருக்கின்றன. அறிவு மிகுந்தால் ஆனந்தம், உணர்ச்சி மிகுந்தால் ஆபத்து. உணர்ச்சியை சமயோஜிதமாக பயன்படுத்தி அறிவை செழுமைப்படுத்த முடியுமானால் அதுதான் புத்திசாலித்தனம். இது கை வந்து விட்டால் வேறு எதுவுமே 2ஆம் பட்சம்தான். ஆனால் உணர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்துவது? அல்லது கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம்தானா அது? நடைமுறையில் சாத்தியமில்லாதவற்றை முயற்சி செய்து பார்த்து கொண்டிருப்பது வெத்து வேலை அல்லவா? கட்டுப்படுத்துவது என்கிற சொல்லை இந்த இடத்தில் மாற்றிக்கொள்வது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். குழப்புகிறதா? சரி, உங்களுக்கு கோபம் வருகிறது, அதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியுமா? ஐயா ஜாலி, நான் உன் மீது கோபமாக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் அறிவிப்பது சாத்தியமா? முடியாது.
ஆனால் கோபத்தில் கண்டபடி பேசுவதை தவிர்த்துவிட்டு ஒரு சிறு புறக்கணிப்பு மூலமே நமது கோபத்தை வெளிப்படுத்தி விட முடியுமே. இது எப்படி முடியும் என்றால், இதற்காகவே ஆல்பர்ட் இலாஸ் என்கிற ஆராய்ச்சியாளர் ஒரு வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உங்கள் சிந்தனைகளை மாற்ற முயலுங்கள், உங்கள் உணர்வுகளை மாற்றிவிட முடியும். உங்கள் சிந்தனைகளை மாற்ற முயலுங்கள், உங்கள் உணர்வுகளை மாற்றிவிட முடியும். இதுதான் அந்த வழி. சிந்தனையை மாற்றுவதா? அது எப்படி? இட்லி சாப்பிடுவது எத்தனை சுலபமோ அத்தனை சுலபம்தான் இதுவும். ஒன்று தெரியுமா? நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை காட்டிலும் உங்கள் அறிவின் விசாலம் அதிகம். உங்கள் புத்திசாலத்தின் பரப்பளவு தமிழ்நாடு சைஸ் என்று வைத்துக்கொண்டால், நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பது அதில் ஒரு கார்ப்பரேஷன் பிளே கிரவுண்ட் அளவில்தான். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டால் ஒரு சில கிலோமீட்டர்கள் ஓடலாம். மேலும் முயற்சி செய்தால் சில மாவட்டங்கள் ஓடலாம். ஒரு தம் பிடித்தால் மொத்த மாநிலத்தையும் காலால் அளந்து விடலாம். அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, நாம் இட்லி சாப்பிடுவது போல தான் இந்த விஷயம். ரொம்ப எளிதாக நம்ம அதை செய்திடலாம். நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை காட்டிலும் உங்கள் அறிவின் விசாலம் அதிகம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் பரப்பளவு தமிழ்நாட்டு சைஸு போல் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பது, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது என்னென்னா, ஒரு கார்ப்பரேஷன், ஒரு நகராட்சி, ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தோட அளவு தான். தமிழ்நாட்டோட அளவு எங்கே இருக்குது? ஒரு சின்ன ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தோடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிட முடியும்? ஸோ ஒரு காலில் நம்ம தமிழ்நாட்டை எல்லாம் தாண்டி விட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது முடியாத காரியமே அல்ல. எதையும் இரண்டு விதமாக யோசித்து பார்ப்பது என்கிற கலை இதற்கு கை கொடுக்கும். சிந்தனையை எப்படி மாற்றுவது? இதுதான் விஷயம் இல்லையா? பார்த்து விடலாம். நமது நண்பர் பாண்டியன் படாத பாடுபட்டு எப்படியோ கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் வாங்கி விடுகிறார். தன் மீது மேலதிகாரிகளுக்கு இருந்த கசப்புகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து, சரி போனால் போகிறது என்று அவருக்கு பதவி உயர்வு தந்து விடுகிறார்கள். தனி அறை, ஏசி அறை, சுழல் நாற்காலி. இப்போது அவர் ஒரு ஆஃபீஸர். ஆனால் ஜூனியர் ஆஃபீஸர் தான். ஏனென்றால் கொட்டை போட்ட தாத்தாக்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதோ பார் பாண்டியா, ஆஃபீஸர் ஐட்டம்னு மிதப்பில் இருக்கக்கூடாது. ஒழுங்காக வேலையை பாரு. நாற்காலியிலிருந்து டேபிளில் இருந்து கீழே விழுந்தா பெருசாக காயம்படாது. மாடியிலிருந்து விழுந்தா மண்டை பேந்துடும், தெரியும்ல என்று எப்போதும் போல மிரட்டுவார்கள். பாண்டியனுக்கு கோபம் வருகிறது. அவர் யாருக்கும் குலையடித்து இந்த பதவி உயர்வை பெறவில்லை. தன் திறமையை நிரூபித்து ஏற்க வைத்து போராடித்தான் தனக்குரிய பதவியை பெற்று இருக்கிறார். ஆனால் இந்த சீனியர்கள் எப்படியெல்லாம் மட்டம் தட்டுகிறார்கள். நியாயமான கோபம்தான். ஆனால் பாண்டியன் இப்போது தன் கோபத்தை காட்டவில்லை. மாறாக வேறு விதமாக யோசித்து பார்க்கிறார். ஆமாம், இவர்கள் சொல்வதில் என்ன தவறு? யாராக இருந்தாலும் உயர் பதவியில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம்தானே? இது தக்க நேரத்தில் தனக்கு அளிக்கப்பட்ட அன்பான எச்சரிக்கை என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? எல்லாம் எனக்கு தெரியும் சார் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் சொன்னபடி மாடியிலிருந்து கீழே விழுவதற்கான அத்தனை வேலைகளையும் அந்த சீனியர்களே செய்து விடுவார்கள். மாறாக, புரியுது சார், நீங்கள் சொல்கிறபடி கவனமாக நடந்துக்கிறேன், அப்பப்போ நீங்கள் தான் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணி வழி நடத்தணும் என்று சொல்கிறார். சீனியர் பெருசுகள் முதலில் அதிர்ச்சி அடைந்து விடுகிறார்கள். ஆனாலும் சமாளித்து கொண்டு, என்னப்பா நீ, உனக்கு எதுக்கு அட்வைஸ் எல்லாம், நீ படித்தவன், நாளும் தெரிஞ்சவன், அதெல்லாம் சமாளிச்சுடுவேன் என்று அந்தர்பட்டி அடிக்கிறார்கள். அதே சீனியர்கள் தான் பாண்டியன் சிறப்பாக பணியாற்றுவதாக கம்பெனி முதலாளியிடம் எடுத்து சொல்கிறார்கள். பாண்டியன் இப்போது கம்பெனியில் ஒரு ஸ்பெஷல் ஸ்டார். முன்னால் சண்டை போட்ட உற்பத்தி துறை அசாமியெல்லாம் கையை கட்டி கொண்டு நிற்கிறார்கள். எப்படி முடிந்தது? சிம்பிள். சிந்தனையை மாற்றிக்கொள்வதன் மூலம் சாத்தியமான விஷயம்தான் இது. நீ யார் எனக்கு சொல்வது என்கிற வருகிற கோபம் சாதத்தை குக்கரிலிருந்து எடுத்தவுடன் முகத்தில் அடிக்கிற முதல் ஆவி. அதை அப்படியே ஆறப்போட்டு உள்ளே இருக்கும் சாதத்தை எடுத்தால்தான் பசி போகும். ஆவி முகத்தில் பட்டால் வெப்பம்தான், வேதனைதான். நமக்கு ஆவி முக்கியமா, சாதம் முக்கியமா? இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுபோல்
நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. குக்கரிலிருந்து ஆவியைப் போல முதல்ல வெளியில் வந்து முகத்தில் அடிச்சிடக்கூடாது. நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தேவை சோறு தான் அப்படிங்கிறத இந்த அற்புதமான புத்தகம் இந்த அத்தியாயம் வரைய சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.